I'm a patient guy. பேஷண்டா? கான்ஃபிடன்ஸ் கூப்பிட்டு பெங்களூர் பையனா? ஆமா சார். ஏடா பெங்களூர் பையனுக்கே வாடா நர்வஸ் ஆகுது. இதான் வீரமா? வந்து வயசு 20 மேஷராசி பரணி நட்சத்திரம். கோவம் தானே அடிப்பனே அப்ப கூட அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? சார் அந்த பொண்ணு அடுத்து திரும்பியே பார்க்காதுன்ற மாதிரி பண்ணிடுவான். அவன் அடப்பாவி இல்ல அடிப்பாவி. இது தெரியாத மாதிரி நீ நடிக்கிறியா நீனு? ஏன் பேச மாட்டீங்க? நீங்க பேசினா தானே பேச முடியும். அதான் பேசுறாங்க. பிக் பாஸ்னுடைய ரன்னர் அப் சௌந்தர்யா அவர்கள். லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. சிங்கம் களை இறங்கிருச்சு. ஆக்சுவலா டாஸ்க் நாங்க வைக்கிறதுல சௌந்தர்யா வந்ததுனால ஒரு டாஸ்க் வைக்கிறோம். ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. இப்போ சில பேர் இங்க வருவாங்க, அதாவது உங்களை இம்ப்ரெஸ் பண்ற அளவு பேசுறாங்களோ அவங்களுக்கு நீங்க ரோஸ் கொடுக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா. பொண்ணுங்கன்னா வந்துட்டு நார்மலா கொஞ்சம் ரகடா இருப்பாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா ரகடாவும் இருக்கீங்க, சாஃப்டாவும் இருக்கீங்க. அதனால தான் ஒரு நாள் கேட்டாங்க, நீங்க சாக்லேட் பேபியா ரகட் பேபியான்னு கேட்டாங்க. நான் ரகடா தெரியுற சாக்லேட் பேபின்னு. எனக்கு கோவம் வரும்ல. எனக்கும் கோவம் வரும்ல. சோ ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் கோவம் தான் எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? ஓகே, இம்ப்ரெஸ்ட் ஆர் நாட்? ரோஸ் உண்டா இல்லையா? இல்ல. போகலாமா? போலாம். I'm a patient guy. பேஷண்டா? ரொம்ப பேஷண்டா இருக்கும். ஓ பேஷன்ஸா? நீ பேசாம இந்த காதை பிச்சு நீ வச்சுக்கமா கையில. ஏன்னா ஃபுல்லா நீ தான் பேசிட்டு இருக்க. பெரிய ஆம்பளை மீச இல்லாத ஆம்பளை அவரு. ரோஸ் உண்டா இல்லையா? நோ. நோ. போகலாமா? போலாம். வந்து வயசு 20 மேஷராசி பரணி நட்சத்திரம். இந்த ஃப்ளவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நாளைக்கு இந்த ஃப்ளவர் வந்து வாடிடும். நாளைக்கு அடுத்த நாள் இதாயிரும். ஆனால் அவங்க ரோஜாவுடைய பொட்டானிக்கல் நேம் எதுவும் தெரியுமா? அது என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டிங்கா? வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங்கானா படிப்பு. கையை கொடுங்க. வேக்கங்கட்ட வேதாளம். இம்ப்ரெஸ்ட் ஆர் நாட்? நோ. டேய் போறமாலங்கடா. ஆக்சுவலி ஐ அம் டெல்லிங் சம்திங். தமிழ்ல பேச. நானே தமிழ்ல தான் பேசுறேன். தமிழ்ல பேசுறேன். பீட்டர் விடுற வேலையெல்லாம் கிட்ட வேண்டாம். ஒழுங்கா தமிழ்ல பேசு. அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். அதில் வந்து உங்களை டீமை வச்சு ஈ கூட ஓட்ட முடியாது. எங்க இருந்து பேய் ஓட்டுறது? கோவம் தானே அடிப்பனே அப்ப கூட அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? வேலிடாக இருக்கணும்ல. வேலிடா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். அவங்க பிடிச்ச பர்சன் கோவம் இருந்தால் அவங்களோட சைடு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னமா பேசுறாங்க? இன்னும் பார்த்தேன். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். நீங்க முதல்ல இம்ப்ரெஸ் ஆவீங்களா? உங்கள்ட்ட ஏன் நீ விசாரணை கமிஷன் நடத்துறீங்க? பண்ற மாதிரி எதுவுமே பேசணும். அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? ஹாய். Hi, Houston here. நியூஸ் ரீடரா? Glad to meet you. இது கிளவிய காணுமா? இல்ல இல்ல. Houston Anto here. நீங்க எங்க பாக்குறீங்கன்னு தெரியல. கண்ணாடி வைக்க மாட்டீங்களா? நான் வந்து ஒரு க்ளோதிங் பிராண்ட் ரன் பண்றேன். இம்ப்ரெஸ்ட் ஆர் நாட்? சக்கர கண் கலங்கி இருக்கு. இதயமே கலங்கிருச்சுடா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மைனஸ் பாத்தீங்க? உருட்டுற மாதிரி இருக்கு. உருட்டுற மாதிரி இருக்கு. அந்த லாஸ்ட் தம்பி அவர் ரொம்ப ஏதோ ஷோ ஆஃப் பண்ற மாதிரி பேசுறாரு. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இந்த இவ்வளவு பெரிய பல்ப் நீரிட்டு 70கள்ல இருந்து ஆண் பெண் நட்புங்கிறது அப்படியே படிப்படியா உருவாயிருந்திருக்கு. அப்போ வந்து ரொம்ப ஆண் பெண் நட்பு ரொம்ப தயக்கமாக இருந்த காலகட்டம். சாரி. பெண் தோழிகளும் ஆண் தோழர்களும் உட்கார்ந்து பேசுற அந்த காட்சியே ரொம்ப ஒரு அழகான காட்சி. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல நான் தான் என்று கூட்டிட்டு இருக்க மாட்டேடா. இப்படி இருந்தா எப்படி உனக்கு காதல் அமையும் என்று சொல்லக்கூடிய பெண் தோழிகளும் அவர்களுடைய காதல் அமையாத ஆண் நண்பர்களும் இந்த பக்கம் இருக்காங்க. என்னையா பண்ணுவீங்க? அந்த பொண்ணு என்ன இப்படி கூப்பிடுறா போலாம் தான் இருக்கு. பட் ஆனா நீயோ வரியா? நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன். புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. ஏன் எப்போதும் அவங்களை துணைக்கு கூப்பிடுறீங்க? நான் ஒரு இன்ட்ரோவர்ட் சார். இதுதான் ஒரு கண்ணியமான வீரனுக்கு அழகா. நாளைய சரித்திரம் உன்னை காரி துப்பாது. அந்த நர்வஸ்னஸ் என்ன பேசுறது. ஆனா இப்பவே நர்வஸ் ஆகுறீங்களே தம்பி. ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவரே? கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் பயந்தவன் தானே. கான்ஃபிடன்ஸ் கூப்பிட்டு. பெங்களூர் பையனா? ஆமா சார். ஏண்டா பெங்களூர் பையனுக்கே வாடா நர்வஸ் ஆகுது. இதான் வீரமா? அவளோட வயசு என்ன கேளுங்க சார். 30 சார். என்னடா சொல்றா? 30 years. 30 ஆயும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லே பாவம்.
ஃபோன்லாம் பேச மாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்னு இவனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணி சொல்லிடுவான் சார். இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாஸ்து சரி. ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்து. சார் அந்த பொண்ணு அடுத்து திரும்பியே பார்க்காதுன்ற மாதிரி பண்ணிடுவான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பேச சொன்னா பேச சொல்றப்பே சிரிப்பாங்க. ஏன் சிரிக்கிற? நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, ஏன் பேச மாட்டீங்க? நீங்க பேசினா தானே பேச முடியும். அதான் பேசுறாங்களே. எந்த பயனும் இல்ல. சார் மைக்கே வாங்கியிருக்காங்க. பேசுங்க. சிரிக்கிறான்பா. குறுக்க தேவையில்லாம லைட்டா சிரிக்கிறீங்கன்னா ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க. லைட்டா கொஞ்சம் ஃபியரா இருக்கு. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு அப்படியே யாராவது வந்து பேசுறாங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவோம். சில்றல்ல போங்கடி. என் சைட்ல இருந்து நான் யோசிக்கிறேன், இப்போ எதுக்கு நம்மள வீட்ல இருந்து எதுக்கு அனுப்புறாங்க படிக்க? ராஜா கடமை உணர்ச்சியில நீ என்ன காட்டிலே மிஞ்சிட்டப்பா மிஞ்சிட்ட. பயப்படுவான், வீட்டுக்கு ரொம்ப பயப்படுவான். அதான் அவங்க அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவான். நீங்க சொன்ன சரிதானே, நீங்க சொன்ன சரிதா. நல்லா ஆகட்டும் பாத்துங்களா. நானே உண்மையாவே இவருக்கு காதலிக்கலாம் ஆசை இல்லையா? இருக்கு, ஆனா வெளியே காமிக்க மாட்டான். எனக்கு அப்பா இல்ல சார், ஃபீஸ் கூட எங்க அம்மா கூட வேலை பார்த்த ஒருத்தவங்க தான் கட்டுறாங்க. காதல் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கை விடுங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு நன்றி உள்ள ஜீவன். காதலோ வந்து என்னுடைய கெரியரையோ படிப்பையோ கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் தானே. நல்ல பெண்ணா நீனு? உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். சார் என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கவிதை எழுதுவான் சார் நல்லா. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையமிழ் புதுநிலவே, அன்பே. லவ் பண்றது அந்த பொண்ணுக்கும் தெரியாது, சொல்லிட்டும் இவன் புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறதும் அந்த பொண்ணுக்கு தெரியாது. இதுல வந்து நிலவின் மகள்னு பேர் வர வச்சிருக்கான் சார் அந்த பொண்ணுக்கு. சொன்னதுக்கு ரீசன் இதான். இந்த புக்கை கொண்டு நிலவின் மகள்கிட்ட கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லு. அப்பாவி ருக்கோ ஜரா சபர் கரோ. அவன் அடப்பாவி இல்ல அடிப்பாவி. இது தெரியாத மாதிரி நீ நடிக்கிறியா நீனு? ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. என் ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லாரையுமே தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றான் சார். ஐயோ சீனியர் அந்த அக்கா கிளாஸ் பொண்ணையும் தங்கச்சின்றான் சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்களை என்ன சொல்லி கூப்பிடுறாப்ல? சார் என்னையே ஃபர்ஸ்ட் தங்கச்சின்னு தான் சார் சொன்னான். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சரி அவன் தான் தயங்குறான், நீங்க போய் சொல்லிருக்கலாமே. அந்த பொண்ணு சரி கிடையாது சார், நான் அப்படியே விட்டுட்டேன். என்ன சொல்றீங்க? விவரமா சொல்லல. இப்ப நீங்களே ஜட்ஜ் பண்ணி வேணான்னு முடிவு பண்ணீங்க. இப்போ வந்து அந்த முடிஞ்ச கதை சார். முடிச்ச கதை. முடிஞ்ச கதை. முடிச்ச கதை. முடிந்த கதை வேறு, முடிச்ச கதை வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்கடா ஓடுற? தெரியல. எங்க ஓடுற? எங்கயாவது போற. குட் காய் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒரு வார்த்தை. அவன் கமிட் ஆயிருவானே. ஆஹா காட்டிட்டான்டா, அவன் விசுவாசத்தை காட்டிட்டான்டா. அவன் கமிட் ஆனா இப்ப என்ன சிக்கல்? நான் தனியாயிருவேன்ல சார். வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நான். இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை வந்துச்சுல, பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகா அதுக்கப்புறம் தான் சார் பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்ட். சும்மா சொல்லுவாங்க ஆபத்தில் உதவும் நண்பனு உண்மையான நண்பன்னு. அப்படி ஒரு மண்ணும் இல்லை. எனக்கு ஆபத்து வர்றது அந்த நண்பனால தான். பசங்க ரொம்ப ஓப்பனா பாக்குறானுங்க. இவ்வளவு கமிட்மெண்டோட இருக்க பையனோட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதா உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குன்னு தோணுது. நான் ஓப்பனா அடிக்கிறேன். அந்த பொண்ணா இவங்களா? என்ன பாத்துக்கிறதா? அவங்க தான் பாத்துக்கிறதுக்குலாம் ஆள் வைக்க முடியாது. அவங்க என்ன நானியா? நீங்க ஒரு மெச்சூர்டான பையனா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுங்க. இல்லைன்னா அதை கட் பண்ணிட்டு வெளில வாங்க. I know you're waiting till the morning comes my bed. I just wanna be alone to feel free tonight.